வணக்கம் நண்பர்களே. யூனிவர்ஸ் குளோபல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நீட் யூஜி கவுன்சிலிங் 2026 தொடர்பாக தமிழ்நாடு செலக்ஷன் கமிட்டி ஒரு முக்கியமான அஃபிஷியல் கிளாரிஃபிகேஷன் நோட்டீஸை வெளியிட்டுள்ளது. இந்த நோட்டீஸில் என்ன கூறப்பட்டுள்ளது என்பதை எளிமையாக பார்க்கலாம். இது இன்று வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ நோட்டீஸ். இதில் MCC வெளியிட்ட புதிய கைட்லைன்ஸ் குறித்து தமிழ்நாட்டில் என்ன நடைமுறை பின்பற்றப்படும் என்பதை விளக்கியுள்ளனர். முதலில் MCC அறிவித்துள்ள முக்கிய அப்டேட்ஸ் பார்க்கலாம். ஃப்ரீஸ் ஆப்ஷன், ஃப்ளோட் ஆப்ஷன், ஆன்லைன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மற்றும் ஆன்லைன் சீட் ரெசிக்னேஷன் ஆகிய நடைமுறைகள் குறித்து இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் மாணவர்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் 2026 முதல் 2027 வரை கல்வியாண்டிற்கு தமிழ்நாட்டின் தற்போதைய கவுன்சிலிங் பாலிசியில் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை என்று இந்த அதிகாரப்பூர்வ நோட்டீஸ் தெளிவுபடுத்துகிறது. எனவே மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தேவையில்லாமல் பதற்றப்பட வேண்டாம். அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியாகும் தகவல்களை மட்டும் பின்பற்றுங்கள். சமூக வலைத்தளங்களில் வரும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை நம்ப வேண்டாம். நீட் யூஜி கவுன்சிலிங், MBBS மற்றும் BDS அட்மிஷன் தொடர்பான வழிகாட்டுதல் தேவைப்பட்டால் யூனிவர்ஸ் குளோபல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டை தொடர்பு கொள்ளலாம். மேலும் இது போன்ற அதிகாரப்பூர்வ அப்டேட்ஸுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி.